பள்ளி நூலகம் மாணவர்களிடையே புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. மாணவர்கள் புத்தகம் வாசித்தலை உறுதிப்படுத்துவதற்காக அரசு திட்டங்களை தீட்டியுள்ளது. TNSED Schools Appல் ஏற்படுத்தப்பட்டுள்ள லைப்ரரி மாடியூல் இதற்கு உறுதுணையாய் இருக்கும். முதலில் பள்ளி லாகின் மூலம் லைப்ரரி மாடியூலில் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் குறித்து பார்க்கலாம். TNSED Schools Appல் பள்ளி யூடைஸ் மற்றும் பாஸ்வேர்ட் கொண்டு லாகின் செய்தால் இந்த திரை தோன்றும். இதில் லைப்ரரி மாடியூலை கிளிக் செய்தால் இந்த திரை தோன்றும். அதில் புக் ஸ்டாக், டெலிவரி ட்ராக்கிங், ஷெல்ஃப் டெலீட்டட் புக்ஸ் ஆகிய மெனுக்கள் இருக்கும். புக் ஸ்டாக் மெனுவை கிளிக் செய்தால் டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் லைப்ரரி, total number of books added in shelf, number of available books to create shelf ஆகிய தலைப்புகளும் அவற்றின் எண்ணிக்கையும் இருக்கும். வியூ புக்ஸை கிளிக் செய்தால் புத்தகங்களின் பட்டியல் தோன்றும். ஒவ்வொரு புத்தக தலைப்பிலும் பிரதிகளின் எண்ணிக்கை, கிரேட், எடிட் பட்டன் இருக்கும். எடிட் பட்டனை கிளிக் செய்து புத்தகத்தின் பெயர், பிரதிகளின் எண்ணிக்கை, கிரேட் ஆகியவை எடிட் செய்ய இயலும். புக் ஷெல்ஃபில் சேர்க்கப்படாத புத்தகங்களுக்கு டெலீட் பட்டன் இருக்கும். புக் ஸ்டாக்கில் ஒரு புத்தகத்தை சேர்க்க நேம் ஆஃப் த புக்கில் புத்தகத்தின் பெயர், நம்பர் ஆஃப் காப்பீஸ் அவைலபிளில் பிரதிகளின் எண்ணிக்கை, கிரேட் அப்ளிகபிளில் உரியதை கொடுத்து சேவ் கிளிக் செய்தால் புக் டீடைல்ஸ் சேவ் சக்சஸ்ஃபுல்லி என்று தோன்றும். சர்ச் களத்தில் புத்தகத்தின் பெயர் கொண்டு ஒரு புத்தகத்தை தேடி எடுக்க இயலும். ஏதேனும் காரணத்தால் ஒரு புத்தகத்தை புக் ஸ்டாக் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் டெலீட் செய்ய இயலும். டெலீட் பட்டனை கிளிக் செய்தால் இந்த புத்தகம் நூலகத்திலிருந்து நீக்கப்படும் என்று டெலீட் உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் சப்மிட் கொடுத்தால் புத்தகம் நீக்குவதற்கான காரணம் பதிவிட ரீசன் ஃபார் டெலீட்டிங் புக் தோன்றும். அதில் உரிய ஆப்ஷன் தேர்வு செய்து எஸ் கொடுத்தால் புத்தகம் நீக்கப்படுவதை மீண்டும் உறுதி செய்ய ரீசன் ஃபார் டெலீட்டிங் புக் டைப் செய்து சப்மிட் கொடுக்க வேண்டும். பின் டெலீட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்று தோன்றும். டெலிவரி ட்ராக்கிங் மெனுவில் பள்ளி நூலகத்திற்கு வழங்கப்பட்ட புத்தகங்களின் பட்டியல் இருக்கும். புத்தக பட்டியலில் வரிசை எண், புத்தகத்தின் பெயர், ரிசீவ்ட், டேமேஜ்ட் ஆகிய தலைப்புகள் இருக்கும். டிஃபால்ட்டாக ரிசீவ்டில் எஸ் என்றும் டேமேஜ்டில் நோ என்றும் இருக்கும். ஏதேனும் காரணத்தால் புத்தகம் பெறப்படவில்லை என்றால் ரிசீவ்டில் நோ என்றும், புத்தகம் சேதமடைந்திருந்தால் டேமேஜ்டில் எஸ் என்றும் மாற்ற இயலும். உரிய மாற்றங்கள் செய்த பின் சப்மிட் கொடுக்க வேண்டும். ஷெல்ஃப் டெலீட்டட் புக்ஸில் வகுப்பாசிரியர் லாகின் புக் ஷெல்ஃபிலிருந்து நீக்கப்பட்ட புத்தகங்களின் பட்டியல் இருக்கும். இந்த பட்டியலில் உள்ள புத்தகங்களின் தலைப்பின் கீழ் வகுப்பாசிரியர் பெயர், வகுப்பு, பிரிவு, காரணம் மற்றும் டெலீட் பட்டன் இருக்கும். விவரங்களை சரிபார்த்த பின் டெலீட் பட்டன் அழுத்தினால் ஆர் யூ ஷுர் என்ற டெலீட் உரையாடல் பெட்டி தோன்றும். எஸ் என்று கிளிக் செய்தால் புத்தகம் நீக்கப்பட்டு டெலீட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்று தோன்றும். இப்பொழுது வகுப்பாசிரியர் லாகின் மூலம் லைப்ரரி மாடியூலில் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் குறித்து பார்க்கலாம். TNSED Schools Appல் வகுப்பாசிரியர் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கொண்டு லாகின் செய்தால் இந்த திரை தோன்றும். இதில் லைப்ரரி மாடியூலை கிளிக் செய்தால் கிளாஸ் லிஸ்ட் தோன்றும். வகுப்பு கிளிக் செய்தால் செக்ஷன் தோன்றும். பிரிவு கிளிக் செய்தால் லைப்ரரி புக் தோன்றும். அதில் ஷெல்ஃப் கிரியேஷன் மெனு இருக்கும். ஷெல்ஃப் கிரியேஷன் மெனுவை கிளிக் செய்தால் ஆட்டோ ஷெல்ஃப் கிரியேஷன் அண்ட் அசைன் மற்றும் மேனுவல் ஷெல்ஃப் கிரியேஷன் ஆகிய மெனுக்கள் இருக்கும். ஆட்டோ ஷெல்ஃப் கிரியேஷன் மெனுவை அழுத்தினால் வகுப்பில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப புக் ஷெல்ஃப் தானாகவே உருவாக்கப்பட்டு இன்சர்டட் சக்சஸ்ஃபுல்லி என்று தோன்றும். மேனுவல் ஷெல்ஃப் கிரியேஷனை கிளிக் செய்தால் இந்த திரை தோன்றும். இதில் செலக்டட் புக்ஸ், அவைலபிள் புக்ஸ் இன் லைப்ரரி, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய தலைப்புகளும் அவற்றின் எண்ணிக்கையும் தோன்றும். சர்ச் மெனுவில் புத்தகத்தின் பெயர் வைத்து புத்தகங்களை தேடி ஷெல்ஃப் கிரியேஷன் செய்ய இயலும். ஒவ்வொரு புத்தகத்திற்கும் நேராக என்டர் நம்பர் ஃபீல்ட் இருக்கும். அதில் தேவைப்படும் எண்ணிக்கையை கொடுக்க வேண்டும். இவ்வாறு வகுப்பில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப புத்தகங்களை சேர்த்து கிரியேட் ஷெல்ஃபை கிளிக் செய்தால் புக் ஷெல்ஃப் உருவாக்கப்பட்டு இன்சர்டட் சக்சஸ்ஃபுல்லி என்று தோன்றும். வகுப்பில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கு குறைவாக புத்தகங்களை சேர்த்து கிரியேட் ஷெல்ஃப் கிளிக் செய்தால் புக்ஸ் நாட் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்டூடெண்ட் என்ற பாப்அப் தோன்றும்.
வகுப்பில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கு கூடுதலாக புத்தகங்களை சேர்க்க முயற்சித்தால் நாட் ஏபிள் டு ஆட் புக்ஸ் என்ற பாப்அப் தோன்றும். ஷெல்ஃப் கிரியேஷன் செய்த பின் புக் இஷ்யூ என்ற மெனு தோன்றும். புக் இஷ்யூ மெனுவை கிளிக் செய்தால் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் தோன்றும். அதில் ஒவ்வொரு மாணவர் பெயருக்கு நேராக புத்தகத்தின் பெயர் மற்றும் டெலீட் பட்டன் இருக்கும். மாணவர் பெயருக்கு நேராக உள்ள புத்தகம் தொலைந்திருந்தாலோ அல்லது புக் என்ட்ரி தவறுதலாக இருக்கும் பொழுதோ மட்டுமே டெலீட் கொடுக்க வேண்டும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு ஷஃபில் ரிமைனிங் அசைன் புக் கிளிக் செய்ய வேண்டும். பள்ளி ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் மேற்கொள்ளும் இந்த பணி மாணவரிடையே புத்தகம் வாசித்தல் பழக்கத்தினை ஏற்படுத்தும். புத்தகம் வாசித்தல் மாணவரிடையே வாசிப்பு திறனையும் படைப்பு திறனையும் வளர்க்கும். நன்றி, வணக்கம்.